بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அல்லாஹுவின் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு தாலா ஒன்று சேர்ப்பானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, ஒரு இறை விசுவாசிக்கு இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு. அந்த சந்தோஷத்திற்கு நிகரான ஒரு மகிழ்ச்சியோ சந்தோஷமோ ஒரு இறை விசுவாசிக்கு கிடையாது. மறுமை நாளில் அல்லாஹு தாலா நமது நல்லறங்களின் கூலிக்காக சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கினாலும் அதை காட்டிலும் ஒரு சந்தோஷம் ஒரு இறை விசுவாசிக்கு உண்டு. சொர்க்கம்தான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய இடம். சொர்க்கம்தான் ஒரு இறை விசுவாசியின் கண் குளிர்ச்சிக்கு உரிய இடம். அந்த சொர்க்கத்தை அடைவதற்குத்தான் அள்ளும் பகலும் அயராது ஏகத்துவவாதிகள் இந்த உலகத்தில் நற்கருமங்களை செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தாலா அந்த சொர்க்கத்தையே மறக்கடிக்க செய்கின்ற, சொர்க்கத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இறை விசுவாசிகளுக்கு உண்டு என்று அல்லாஹ் திருக்குரானிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது என்ன மகிழ்ச்சி? சொர்க்கத்தை காட்டிலும் அப்படி என்ன ஒரு இன்பகரமான மகிழ்ச்சி? சொர்க்கத்தையே மெய் மிறந்து விடுகிற அளவுக்கு அது என்ன அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி என்றால் அதுதான் மறுமை நாளில் அல்லாஹுவை பார்ப்பது. இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடு அல்லாஹ்வுக்கு உருவம் என்பதே கிடையாது. உருவம் என்பது கிடையாது என்றால் அவனுடைய உருவத்திற்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த ஒரு படைப்பினங்களையும் நாம் ஒப்பு உவமையாக்கிவிடக்கூடாது. அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் அவனுக்கு உருவம் உண்டு.
இறை விசுவாசிகள் மறுமை நாளில் அல்லாஹுவை பார்ப்பார்கள். இந்த உலகத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த பிரசவ வேதனையையே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக அந்த தாய் பார்ப்பாள். எப்பொழுது? பிறந்த குழந்தையை கண்கொண்டு பார்க்கும்போது வேதனையை மறந்து அந்த வேதனையையே ஒரு இன்பம் தரும் சுகமாக அந்த தாய் மாற்றி விடுவாள். அந்த குழந்தையை பார்க்கும்போது 10 வருட காலம் 15 வருட காலம் வெளிநாட்டிலே வேலை புரிந்து வீடு திரும்புகிற கணவனை பார்க்கும்போது மனைவிக்கு உள்ள மகிழ்ச்சி, மனைவியை பார்க்கும்போது கணவனுக்குள்ள மகிழ்ச்சி, எத்தனையோ மகிழ்ச்சிகரமான காரியங்கள் இந்த உலகத்திலே நாம் சந்திக்கிறோம். மெய்மறந்து கூட போகிறோம். அதையெல்லாம் ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாக கூட நாம் கருதுகிறோம். ஆனால் உண்மையான ஒரு இறை விசுவாசிக்கு மறுமை நாளில் இந்த 2 கண்கொண்டு அல்லாஹுவை பார்க்கிற ஒரு பாக்கியம், அந்த பாக்கியம் விலை மதிக்க முடியாத பாக்கியம். ஏனென்றால் நபிமொழிகளை ஆய்வு செய்து பார்க்கும்போது கியாம நாளில் அல்லாஹு தஆலா அதிகபட்சம் ஒரு 3-4 இடங்களில் தான் தன்னுடைய முழு உருவத்தையும் தன்னுடைய இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் காண்பிக்கிறான். மறுமை நாளில் சஹாபாக்களை 2 கண்கொண்டு பார்ப்பது நமக்கு ஒரு சந்தோஷம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட தோழர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம். இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்த, இனி இந்த பூமியில் இப்படிப்பட்டவர்கள் பிறக்கவே முடியாது என்று நாமெல்லாம் நினைத்த மனிதர்களுக்கு முன்மாதிரியான ஒரு சமுதாயமாக வாழ்ந்த அந்த குடும்பத்தார்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். ஹவுசுல் கௌசர் என்கிற நீர் தடாகத்திற்கு அருகில் நம்மை எதிர்பார்த்து இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமை நாளில் பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் அலாதியான ஒரு சந்தோஷம். சொர்க்கத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளை அழைத்து தன்னுடைய அரிசுக்கு கீழ் நிழல் கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம். தன்னுடைய கருணையினால், தன்னுடைய ரஹமத்தால் நம்மை அரவணைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டதாக இறைவன் அறிவிக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அவை எல்லாம் காட்டிலும் சொர்க்கத்திற்கு நீங்கள் சென்ற பிறகு சொர்க்கத்தை பார்த்து நீங்கள் மெய் மறந்து நாம் செய்த நற்கர்மங்களுக்கு இதுவே இறைவன் தந்து விட்டானே என்று நீங்கள் எல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கும் போது அதை காட்டிலும் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டு. அதுதான் அல்லாஹ்வை நீங்கள் பார்க்கிற சந்தோஷம். அந்த பாக்கியம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனை, யா அல்லாஹ், சக்கராத்துடைய நேரத்தில் ஒரு அடியான் எப்படி குளிர்ந்த நீரை விரும்புவானோ அதை விட அதிகமாக உன்னை பார்ப்பதை நான் விரும்புகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதை அல்லாஹு தஆலா ஒரு சாராருக்கு என்னை பார்க்க முடியும் என்றும் இன்னொரு சாரார் என்னை பார்க்க முடியாது என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹுவை பார்க்கிற கூட்டத்தாரில் ஒருவராக நீங்களும் நானும், உங்களுடைய குடும்பம் எனது குடும்பமும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிய வேண்டும். காரணம், அவன் நம்முடைய ரப். அவனுக்காக வேண்டிதான் அதிகாலை பொழுது ஹய்யாலஸ் ஸலாஹ் ஹய்யாலல் ஃபலாஹ் ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை காட்டிலும் தொழுகை சிறந்தது என்று அறைகூவல் வரும்போது, எல்லாம் உறங்குகிற நேரத்தில் நாம் மட்டும் தூக்கத்தை தியாகம் செய்து மழை வெயில் என்று பாராமல் அதிகாலை பொழுது ஓடோடி வந்து யாருக்காக வேண்டி சுஜூது செய்தோமோ அந்த ஏக இறைவன். யாருக்காக வேண்டி எல்லா ஹராமான காரியங்களை இந்த பூமியில் செய்ய முடியும் என்றிருந்தும் கூட என்னுடைய இறைவன் அதை தடுத்தான் என நினைத்து ஒதுங்கி வாழ்ந்த அந்த மக்கள் மறுமை நாளில் அவனை பார்க்க முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
பாவங்கள் செய்தாலும் அந்த பாவத்தில் தொடர்ந்து இருக்காமல் பாவம் செய்தவுடனே இறைவனுடைய சன்னிதானத்தில் ஓடி வந்து அழுது புலம்பி மன்றாடி யாரை அழைத்து பிரார்த்தனை செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா மறுமை நாளில் தன்னை முழு தரிசனமாக பார்க்கிற வாய்ப்பை அல்லாஹு தாலா கொடுப்பார். அல்லாஹு தாலா மறுமை நாளில் உலகத்தை எல்லாம் அழித்து உயிர் கொடுத்து எல்லோரும் எழுப்பி நிப்பாட்டப்பட்ட நேரத்தில் மக்கள் மத்தியிலே தீர்ப்பு சொல்ல வருகிற அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே நமக்கு இப்படி சொல்லித் தருகிறான். 89வது அத்தியாயம் 22வது வசனம், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அணிவகுத்து நிற்கும் போது உம்முடைய இறைவன் வருவான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அந்த அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியம் ஒரு தாய் குழந்தையின் மீது செலுத்துகிற பாசத்தை காட்டிலும் பல மடங்கு அல்லாஹ் நம்மீது பாசம் செலுத்தி நம்மை அரவணைத்து நம்மை மன்னித்து நாம் அவனுடைய கோபத்தை தூண்டினாலும் ஆத்திரத்தை தூண்டினாலும் நம் மீது கருணை மழை பொழிந்து கேட்பதையெல்லாம் நமக்கு ஒரு கட்டத்திலே தந்து இந்த உலகத்தில் நம்மை நிம்மதியோடு வாழ வைத்தானே அவனை பார்க்கிற பாக்கியம். இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது ஒரு நோய் நொடிகள் வந்தாலோ, மன வருத்தம் வந்தாலோ, கஷ்டம் வந்தாலோ, இழப்புகள் வந்தாலோ, தாங்காத துயரம் நேரிட்டாலோ, நாம் பெற்றெடுத்த பிள்ளையானாலும் சரி, நம்மை பெற்ற நம்முடைய தாய் தந்தையர்களானாலும் சரி, நமக்காக வேண்டி வாழ்க்கை பெற்ற மனைவியானாலும் சரி, கணவனானாலும் சரி, நம்முடைய துயரங்களில் பங்கெடுக்க முடியாது. வேண்டுமானால் உதவி செய்யலாம் பொருளாதார ரீதியாக. நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக கிடந்தால் பரிதாபத்தோடு நம்மை பரிந்து பேசுவார்கள், ஆதரவு சொல்லுவார்கள். பொருளாதாரத்தை செலவு செய்து நம்மை பிளக்க வைக்க முயற்சி செய்வார்கள். வருத்தத்தில் யாரும் பங்கெடுக்க முடியாது, அல்லாஹ் ஒருவனை தவிர. அவன் நம்முடைய வருத்தத்தில் பங்கெடுக்கக்கூடியவன், நம்முடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுக்கக்கூடியவன், நம்முடைய வேதனைகளில் பங்கெடுக்கக்கூடியவன். அந்த அல்லாஹுவை கண்கொண்டு பார்க்கிற பாக்கியம் சாதாரண பாக்கியம் அல்ல. எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு சில மக்கள் என்னை பார்ப்பதை விட்டும் தடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களெல்லாம் குற்றவாளிகள் என்று அல்லாஹுவால் அறிவிக்கப்பட்ட மக்கள். வம்தாசுல் யௌம் ஐயுகல் முஜ்ரிமூன், நல்லவர்களும் தீயவர்களும் இந்த நாளில் பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுவானே, அந்த நாளில் நல்லவர்களுடைய பட்டியலில் நாம் இருந்தால் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இறைவனுடைய நீதிமன்றத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய குறிப்பேடும் யாருடைய வலது கையில் கொடுத்து முகமெல்லாம் மகிழ்ச்சிகரமாக இருக்குமோ அவர்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் அந்த பாக்கியம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். ஜிப்ரீல் முதற்கொண்டு வானவர்கள் வரை ஒவ்வொருவரும் தொழுகையில் நாம் நிற்கிற சஃப்புகளை போல அணி அணியாக நிற்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையில் நீங்கள் நிற்கிற சஃப் அணிதான் வானவர்களுடைய அணி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் வரும் பொழுது அப்படி அணி அணியாக மக்கள் எல்லாம் நிற்பார்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு 18வது அத்தியாயத்தின் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன். இறைவனை யாரெல்லாம் சந்திக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் நல்லறங்களை செய்யட்டும். வலா யுஸ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. இறை வணக்கத்தில் அல்லாஹ்வுக்கு யாரையும் இணை வைக்காமல் இருங்கள். ஈமான் கொண்டு நல்லறங்களை செய்யுங்கள். நீங்கள் அல்லாஹுவை மறுமை நாளில் பார்க்கிற பாக்கியம் பெற்றவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். 3வது அத்தியாயம் 57வது வசனம், வஅம்மல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி ஃபயுவஃபீஹும் உஜூரஹும் வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். நல்லறங்கள் செய்கிற மக்களுக்கு அவர்களின் கூலியை அவன் முழுமையாக வழங்குவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அது சொர்க்கம் மட்டுமல்லவா? இறை விசுவாசிகளுக்கு அவர்களுக்கு வழங்கப்படுகிற நற்கர்மங்களின் கூலி சொர்க்கம் மட்டுமல்லவாம். அல்லாஹுவே அந்த 2 கண்கொண்டு பார்க்கிற பாக்கியம். பார்க்கும் பொழுது இருக்கிற சொர்க்கத்தை அந்த மக்கள் மறந்து விடுகிற செய்தியெல்லாம் நபிமொழிகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது என்றால், அப்படி ஒரு அழகானவன் நம்முடைய ரப், அவ்வளவு ஒரு அழகானவன் நம்முடைய ரப். காரணம், இந்த உலகத்தில் அழகை வாரி வாரி இறைத்து படைத்தவன் நம்முடைய ரப். வானத்தில் பறக்கிற பல்வேறு பறவை இனங்கள், பூமியில் ஊர்ந்து செல்கிற 1000 உயிரினங்கள், மனித இனங்கள் என்று
அழகை வாரி 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 தன்னுடைய படைப்பினங்களுக்கு வழங்கிய அல்லாஹ் அசிங்கமானவன் அல்ல, அருவருக்கத்தக்க தோற்றத்தினுடையவன் அல்ல, பார்த்தால் பயப்படுகிற தோற்றத்துடையவனும் அல்ல. அல்லாஹ் மிக மிக அழகானவன். பாருங்களேன், சொர்க்கத்து பேரின்பத்தை எல்லாம் அந்த இறை விசுவாசிகள் மறந்து விடுவார்களாம். சொர்க்கத்தையே மறக்கடிக்க செய்கிற அளவுக்கு பேரழகன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவனை பார்க்கிற பாக்கியம் சாதாரணமான பாக்கியம் அல்ல. அந்த பாக்கியத்திற்காக வேண்டி என்றைக்காவது ஆயுள் காலத்தில் ஒரு நாள் 2 கண்களில் கொஞ்சம் கண்ணீர் மல்க ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், மறுமை நாளில் நீ சொர்க்கத்தை தந்தாலும், தூதர்களோடு ஒன்றாக இருக்கிற வாய்ப்பை நீ தந்தாலும், உன்னை பார்த்து தரிசனம் செய்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ்வே எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. துஆ செய்யணுமா வேண்டாமா? கண்டிப்பாக செய்ய வேண்டும். அவனுடைய எண்ணம் இல்லாமல், நாட்டம் இல்லாமல் நாம் ஒரு அடி கூட இந்த பூமியில் எடுத்து வைத்து விட முடியாதே. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியம் நல்லறங்களை செய்கிற மக்களுக்கு, அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியம் வாழ்வில் இணை வைக்காத மக்களுக்கு, அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியம் அமல் செய்தாலும் இஹ்லாஸாக அந்த அமலை செய்த மக்களுக்கு, அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியம் தூதர் காட்டி கொடுத்த அடிப்படையில் அமல் செய்த மக்களுக்கு, அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியம் செய்த அமலை பத்திரமாக பாதுகாத்து மறுமை வரை அந்த அமலை பாதுகாத்து அல்லாஹ்வின் முன்னிலையில் இருக்கிற மக்களுக்கு அந்த பாக்கியம். அந்த பாக்கியம் செய்த அமலை பெரும் பாவங்களை கொண்டோ, மனித உரிமை மீறலை கொண்டோ, நல்ல அமல்களை அளிக்காமல் அந்த அமல் என்கிற பொக்கிஷத்தோடு அல்லாஹுவை பார்க்கிற மக்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் மறுமை நாளில் தன்னை காண்பிப்பார். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தின் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். படைக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்த படைப்பு, வேறு யாரும் கிடையாது. நான் படைத்த மனித சமுதாயத்திலேயே ஒமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்ததே என்னை வணங்க என்று படைத்த நோக்கத்தை அல்லாஹ் கூறிவிட்டு, அப்படி படைத்த மனித சமுதாயத்திலேயே குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். காரணம், என்னை ஈமான் கொண்ட மக்கள். பார்க்கும் பொழுதெல்லாம் நன்மையை ஏவினீர்கள், தீமையை தடுத்தீர்கள். என்னுடைய தூதர்கள் செய்த பணியை, அந்த தூதருடைய மரணத்திற்கு பிறகு இந்த பூமியில் உங்களுடைய உடலில் உயிர் இருக்கின்ற வரை அப்படிப்பட்ட களப்பணி ஆற்றிய நீங்கள் தான் குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், படைக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த படைப்பாளிகளுக்கு தன்னை பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் மறுமையில் வழங்குவார். மேலும் அல்லாஹ் 2வது அத்தியாயத்தின் 165வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு அஸத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹுதான் அதிகமான நேசத்திற்குரியவன். அவனை காட்டிலும் ஒரு நேசத்திற்குரியவர்கள் யாரும் அவனுக்கு கிடையாது. அவனுடைய தாய், தந்தை, மனைவி, மக்கள், செல்வம், அவன் இருக்கிற வீடு, வியாபாரம், எல்லாவற்றையும் காட்டிலும் அவனுக்கு அதிக நேசம் அஸத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹுதான் அவனுக்கு அதிகமான நேசம். எந்த அளவுக்கு என்றால் 58வது அத்தியாயத்தின் 22வது வசனம், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹாத்தல்லாஹு வ ரசூலஹு. அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிய மக்கள், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிய மக்கள், அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிராக யாரெல்லாம் இந்த பூமியில் நடக்கின்றார்களோ அவர்களை ஒரு காலம் அவர்கள் நேசிக்க மாட்டார்கள். அல்லாஹுவின் எதிரி அவர்களின் எதிரி, அல்லாஹுவினுடைய தூதருடைய எதிரி அவர்களின் எதிரி. வலவுக்கான ஆபாவுஹும் வ ஆபாவுஹும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், அது அவருடைய தந்தையானாலும் சரி, அவ் அப்னாஅஹும், அது அவருடைய பிள்ளைகளானாலும் சரி, வலவுக்கான ஆபாஅஹும் அவ் அப்னாஅஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஸீரத்தஹும், அது அவர்களுடைய சகோதரர்களானாலும் சரி, குடும்பத்தார்களானாலும் சரி, உலாயிக கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அல்லாஹுவையும் தூதரையும் நேசிக்கக்கூடிய மக்கள்
அவர்களுடைய பகைவர்களை நேசிக்க மாட்டார்கள். மார்க்கத்திற்கு புறம்பான காரியத்தை தாயோ தந்தையோ மனைவியோ மக்களோ சொன்னாலும் அந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள். காரணம், அது தூதருக்கு எதிரான காரியம், அது இறைவனுக்கு எதிரான காரியம். அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய தூண்டுகிறவர்கள் தாயாக இருந்தாலும், மகனாக இருந்தாலும், சகோதரர்களாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும் அவர்களை அவர்கள் நேசிக்க மாட்டார்கள். அவர்கள் யார் தெரியுமா? உலாயிக்க கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான். அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் ஈமானை பதித்து விட்டான். வஅய்யதுஹும் பிரூஹின் மின்ஹு. தன்னுடைய ரூஹின் மூலம் அந்த மக்களை அல்லாஹ் பலப்படுத்தியும் விட்டான். வயுத்ஹில்ஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா. அவர்களுக்கு சொர்க்கச்சோலையில் அவர்களை நுழையச் செய்வான். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். நிரந்தரமாக அந்த சொர்க்கத்தில் அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள். உலாயிக ஹிஸ்புல்லாஹ். அவர்கள்தான் அல்லாஹுவினுடைய கூட்டத்தார்கள். அலா, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இன் ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ்வுடைய கூட்டத்தாருக்கு எந்த வகையான கவலையும் அச்சமான அந்த நேரத்தில் அச்சமற்று அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே, அவர்கள்தான் அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியத்திற்குரிய மக்கள். அல்லாஹுவை பார்க்க பாக்கியத்திற்குரிய மக்கள் யார்? அல்லாஹ் சொல்கிறான் 57வது அத்தியாயம் 21வது வசனம். அல்லாஹு தஆலா சாபிகு இலா மஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின். அல்லாஹ் மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் உங்களை அழைக்கிறான் என்கிற இறைவசனம் கேட்டவுடனே சொர்க்கத்திற்காக வேண்டியும் மன்னிப்புக்காக வேண்டியும் ஓடோடி வந்தார்களே, அவர்கள் அந்த நாளில் அல்லாஹுவை மறுமையிலே பார்ப்பார்கள். அல்லாஹ் அவர்களை அழைத்து தன்னை காண்பிப்பார். அவர்கள் அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியம் பெற்ற மக்கள். மேலும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான் 3வது அத்தியாயம் 135வது வசனம். வல்லதி இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும். வெட்கக்கேடான காரியத்தையோ தமக்குத்தாமே தீங்கிழைக்கக்கூடிய காரியத்தையோ அவர்கள் செய்தால், நிர்பந்தத்தால், சூழ்நிலையினால், சைத்தானால் தூண்டப்பட்டால், அப்படி ஒரு காரியத்தை அவர்கள் செய்தால் அல்லாஹுவை உடனே அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். நாம் இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து மரணித்தால் அல்லாஹுவை மறுமையிலே பார்க்க முடியாது, அல்லாஹுடைய தரிசனம் கிடைக்காதே, அல்லாஹுடைய கருணை நம் மீது கருணை மழை நம் மீது மறுமையில் பொழியாதே என நினைத்து உடனே அல்லாஹுவை நினைப்பார்கள். அல்லாஹ்விடத்திலே உடனே பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அவர்கள் தான் மறுமையிலே அல்லாஹுவை பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியில் 7435வது செய்தி, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் இயானன். 2 கண் கொண்டு முழுமையாக அல்லாஹுவை மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இப்படி சொல்லும்போது சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம். அல்லாஹுவை மறுமையில் 2 கண் கொண்டு பார்க்க முடியும் என்றால் யா ரசூலல்லாஹ், கோடான கோடி மக்கள் நிற்கக்கூடிய அந்த கூட்டத்தில் அல்லாஹுவை பார்க்க முடியும் என்றால் அல்லாஹுவை முழுமையாக பார்க்க முடியுமா? சந்தேகம் பாருங்க. அல்லாஹுவை பார்ப்பது மிகப்பெரிய பாக்கியம், சொர்க்கத்தையே மறக்கடிக்க செய்கிற பாக்கியம். அந்த பாக்கியத்திற்கு நிகரான ஒரு பாக்கியம் கிடையாது. அந்த பாக்கியத்திற்கு உரியவர்கள் என்னுடைய அருளுக்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியானால் யா ரசூலல்லாஹ், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா. யா ரசூலல்லாஹ், 2 கண் கொண்டு அல்லாஹுவை மறுமையில் பார்க்க முடியும் என்றால் எப்படி யா ரசூலல்லாஹ் அல்லாஹுவை பார்ப்பது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், ஹல் துலாரூன ஃபில் கமரி லைலத்துல் பதர் ஃபஹல் துலாரூன ஃபிஸ் ஷம்ஸ். பௌர்ணமி இரவில் முழு நிலவை பார்க்க உங்களுக்கு ஏதாவது சிரமமா? மேகமில்லாத நேரத்தில் சூரியனை முழுமையாக பார்க்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும்போது, லா யா ரசூலல்லாஹ், எந்த சிரமமும் கிடையாது, இலகுவாக நாங்கள் அந்த சூரியனையும் சந்திரனையும் பௌர்ணமி இரவிலும் மேகமில்லாத நேரத்திலும் சூரியனையும் சந்திரனையும் இலகுவாக நாங்கள் பார்ப்போம், மனநிறைவோடு பார்ப்போம் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா யாருடைய கையில் உண்டுமோ
அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், லா துலாரூன ஃபீ ருயத்தி ரப்பிக்கும் இல்லா கமா துலாரூன ஃபீ ருயத்தி அஹதிஹிம். இந்த இரண்டையும் எப்படி தெளிவாக நீங்கள் பார்ப்பீர்களோ அதே போல மறுமை நாளில் 2 கண் கொண்டு அல்லாஹ்வை முழுமையாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பார்க்கும் பொழுது உஜூஹி யௌமைதின் நாலிரா, அந்த நாளில் ஒரு சில முகங்கள் மலர்ந்திருக்கும், சந்தோஷமாக இருக்கும். தன்னை படைத்த தன்னுடைய ரப்பை பார்க்க போகிறோமே, யாருடைய கையில் சொர்க்கமும் யாருடைய கையில் நரகமும் உண்டுமோ அந்த மறுமை நாளில் அவனை இந்த நாளில் பார்க்க போகிறோமே என்று சொல்லி உஜூஹி யௌமைதின் நாலிரா, அந்த நாளில் முகமெல்லாம் மலர்ந்த முகமாக, மகிழ்ச்சிகரமான முகமாக அந்த நாளில் ஒரு சாராரின் முகம் இருக்கும். இலா ரப்பிஹா நாலிரா, 2 கண் கொண்டு அல்லாஹ்வை பார்த்து கொண்டும் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். முஸ்லிமில் 316வது செய்தி. அல்லாஹ் முதலில் காட்சியளிக்கும் போது தன்னுடைய இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் எப்படி காட்சியளிப்பான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உயிர் கொடுத்து எழுப்பி எல்லோரும் நிப்பாட்டப்பட்டு யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இணை வைத்து வணங்குகிற மக்களுக்கெல்லாம் தீர்ப்பு சொன்ன பிறகு எல்லோரும் யார் யாரையெல்லாம் வணங்கி வழிகட்டு போனார்களோ வணக்கத்திற்குரியவர்களும் வணங்கியவர்களும் மறுமை நாளிலே கொண்டு வரப்பட்டு நரகத்திலே தூக்கி வீசப்பட்ட பிறகு ஏக இறைவனை வணங்கிய மக்கள் மட்டுமே அந்த மறுமை நாளில் எஞ்சி நிற்பார்கள். அல்லாஹ் கேட்பான், நீங்கள் யாரை எதிர்பார்த்து இங்கே நிற்கிறீர்கள் என்று. அல்லாஹ்வுடைய வாய்ஸ், அவனுடைய சத்தத்தை கேட்கிற வாக்கியம் மண்ணறையிலிருந்து நமக்கு ஆரம்பமாகும். மண்ணறையில் கேள்வி கணக்குகள் கேட்டு முடித்தப்பட்ட பிறகு இறை விசுவாசிகளாக இருந்தால் வானத்திலிருந்து ஒரு அசரீரி வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ் பேசுவான். என்னுடைய இறை விசுவாசிகளின் மண்ணறையை விசாலமாக்குங்கள், அவனுடைய கவனாடையை கலட்டி சொர்க்கத்து ஆடையை அணிவியுங்கள், அவனுக்கு சொர்க்கத்துடைய நறுமணத்தை தடவுங்கள், அவனை புது மணமகனை போல அவனை உறங்கச் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய சப்தத்தை மண்ணறையிலேயே கேட்கிற பாக்கியம், மறுமையிலும் கேட்கிற பாக்கியம். முதலாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய இறை விசுவாசிகளுக்கு காட்சி அளிக்கிற ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 316வது செய்தி. ஃபயகூல் மன் தன்லுரூன், இறை விசுவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சிலை வணங்கிகள், வணங்கப்பட்டவர்களோடு சென்று விட்ட பிறகு நீங்கள் இந்த நாளில் யாரை எதிர்பார்த்து நிற்கிறீர்கள்? மன் தன்லுரூன், அல்லாஹ் கேட்பான். உடனே இறை விசுவாசிகள் சொல்லுவார்கள், ஃபயகூலுன தன்லுரு ரப்பனா, நாங்கள் எங்களுடைய அல்லாஹ்வை எதிர்பார்த்து இப்பொழுது இருக்கிறோம், நாங்கள் யாரையும் வணங்கவில்லை. எங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், மன உளைச்சல்கள், இழந்த இழப்புகளை எல்லாம் நாங்கள் சந்தித்த பொழுது கூட நாங்கள் ஒரு இறைவனை வணங்கினோம், நாங்கள் ஒரு அல்லாஹ்வை வணங்கினோம், அவனை எதிர்பார்த்து இப்பொழுது நாங்கள் இங்கே நிற்கிறோம் என்று இறை விசுவாசிகள் பதில் சொல்லுவார்கள். உடனே அல்லாஹ் பேசுவான், ஃபயகூல் அன ரப்புக்கும், அன ரப்புக்கும், இதோ நான் தான் உங்களுடைய இறைவன் என்று அல்லாஹ் அவர்களோடு பேசுவான். அப்பொழுதும் இறை விசுவாசிகள் சொல்லுவார்கள், ஹத்தா தன்துர இலைக், யா அல்லாஹ், உன்னை கண் கொண்டு பார்க்காமல் உன்னை நாங்கள் நம்ப மாட்டோம், உன்னுடைய சப்தத்தை மட்டும் நாங்கள் நம்ப மாட்டோம், உன்னை 2 கண் கொண்டு பார்க்காமல் நாங்கள் நம்ப மாட்டோம் என்று கேட்கும் போது அல்லாஹ் பதில் சொல்லுவான், அல்லாஹ் பதில் சொல்லுவான், என்னை பார்க்காமலேயே நான் தான் இறைவன் என்று சொன்னால் நீதான் இறைவன் என்று சொல்லுவதற்கு, நம்புவதற்கு என்ன உங்களிடத்திலே அத்தாட்சி என்று அல்லாஹ் கேட்பான். இறை விசுவாசிகள் பதில் சொல்லுவார்கள். உன்னுடைய திருக்குர்ஆனில் 68வது அத்தியாயத்தின் 42வது வசனத்தில் யௌம யுக்ஸஃபு அன் சாக்கின், அல்லாஹ் மறுமை நாளில் தன்னுடைய திரையை அகற்றுவான். வயுதுஅவுன இல சுஜூதி ஃபலா யஸ்ததிஊன், இறை விசுவாசிகள் அவனுடைய பாதத்திலே சுஜூது செய்வார்கள் என்று திருக்குர்ஆனிலே நீ சொன்னாயே, அந்த பாதம் தான் எங்களுக்கு அடையாளம் என்று இறை விசுவாசிகள் சொல்லுவார்கள். உடனே அல்லாஹ் தன்னுடைய திரையை அகற்றி பாதத்தை வெளிப்படுத்துவான். அப்பொழுது இறை விசுவாசிகள் சுஜூது செய்வார்கள். ஒரு சில மக்களுடைய முதுகு வளையாது, அவர்களால் சுஜூது செய்ய முடியாது, ஆனால் அவர்களும் முஸ்லிம்களோடு இருப்பார்கள். மறுமையில் முதுகு வளையாத மனிதர்கள் யார் யார் ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய பாதம் தென்பட்ட பொழுதும் கூட
சுஜூது செய்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்தும் கூட அந்த நேரத்தில் முதுகு வளையாதவர்கள் யார் யார் ரசூலல்லாஹ் என்று கேட்கும் போது அவர்கள் உலகத்திலே தொழுதார்கள், மக்களுக்கு காண்பிக்க தொழுதார்கள், முகஸ்துதிக்காக வேண்டி தொழுதார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொன்னானே, அரைதல்லதி யுகذிபு பித்தீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன். அந்த சின்னஞ்சிறிய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை அளிக்கும் நாசம் மறுமையிலேதான். காரணம், மக்களுக்கு காண்பிக்க, முகஸ்துதிக்காக வணக்க வழிபாடு செய்த மக்களுக்கு முதுகு வளையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுஜூது செய்த மக்களுடைய தலையை அல்லாஹ் உயர்த்தி சொல்லுவானாம். உயர்த்திய பிறகு அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பிலே ஒரு செய்தியை பார்க்கிறோம். உயர்த்தி அந்த தலைக்கு அல்லாஹு தஆலா வைரங்கள் வைடூரியங்கள் என்று, இந்த உலகத்தில் தங்கம் ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டாக இருந்தாலும் மறுமை நாளில் இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் தங்கத்திலும் வைரத்திலும் வைடூரியத்திலும் அணிகலன்களை அவர்களுடைய கழுத்துகளிலே அல்லாஹு தஆலா அணிவித்து அவர்களுடைய தலையை அல்லாஹு தஆலா உயர்த்துவான். உயர்த்தி பார்க்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபயதஜல்லலஹும் யல்ஹகு. சிரித்த நிலையில் அல்லாஹு தஆலா தன்னுடைய இறை விசுவாசிகளை பார்ப்பான், சிரித்துக் கொண்டே பார்ப்பானாம், முகமலர்ச்சியோடு பார்ப்பானாம். கால ஃபயன்தலிகு பிஹிம். அல்லாஹ் அவர்களுடைய கரங்களை பிடிப்பான். வயத்தபிஊனஹு. அவர்கள் அல்லாஹ்வை பின்தொடர்ந்து சொர்க்கம் செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு தான் சொன்னார்கள். புகாரியில் 7492வது செய்தி, அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிஸாயிமி ஃபர்ஹதானி. நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் உண்டு. அது நோன்பாளிக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷம். ஒன்று ஃபர்ஹத்துல் ஹீன யுஃப்திர். நோன்பு திறக்கும் போது ஒரு அலாதியான சந்தோஷம். நோன்பு திறக்கும் போது ஒரு அலாதியான சந்தோஷம். ஃபர்ஹத்து ஹீன யல்கா ரப்பஹு. மறுமையில் தன்னுடைய இறைவனை பார்க்கும் போது உள்ள சந்தோஷம். அந்த பாக்கியம் நம்மில் யாருக்கும் நஷ்டப்பட்டு விடக்கூடாது. அது ஒரு விலை மதிக்க முடியாத பாக்கியம், சொர்க்கத்தை காட்டிலும் உள்ள பாக்கியம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 297வது செய்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறைவசனத்தை மேற்கோள் காண்பித்து சொல்கிறார்கள். 10வது அத்தியாயத்தின் 26வது வசனத்தை. வசனம் என்ன சொல்கிறது? லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்ன வ ஜியாதத்துன். நன்மை செய்தவருக்கு நன்மையும் கிடைக்கும், அதைவிட அதிகமான கூலியும் உண்டு. அதைவிட அதிகமான கூலியும் உண்டு. உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நன்மைக்கு கூலி உண்டு சொர்க்கம், அதை விடவும் உங்களுக்கு கூலி உண்டு என்றால் அதை விடவும் என்ன என்று சஹாபாக்கள் கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பதில், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இதா தஹல அஹ்லுல் ஜன்னத்தில் ஜன்னா. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் நுழைந்த பிறகு யகூலுல்லாஹு தபார வ தஆலா, அந்த மக்கள் அந்த சொர்க்கத்தின் இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். யா அல்லாஹ், நீ மிகப்பெரிய தூய்மையானவன். சொர்க்கத்திற்கு நுழைந்த உடனே அந்த சொர்க்கத்து இன்பங்களை எல்லாம் பார்த்து பார்த்து இறை விசுவாசிகள் மெய்மறந்து போய், அல்லாஹ் மிகப்பெரிய தூய்மையானவன், நம்முடைய தொழுகைக்கு கிடைத்த பாக்கியம், நம்முடைய நோன்புக்கு கிடைத்த பாக்கியம், நம்முடைய தர்மத்திற்கு கிடைத்த பாக்கியம், நம்முடைய தௌபாவுக்கு கிடைத்த பாக்கியம், நாம் செய்த உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் கிடைத்த பாக்கியம், நாம் செய்த விளையாட்டாக நினைத்து செய்த தஸ்பீஹ்களுக்கு கிடைத்த பாக்கியம், எந்த ஒரு கண்ணும் பார்க்காத, எந்த ஒரு செவிகளிலும் விழாத, எந்த ஒரு உள்ளமும் முழுமையாக நினைத்து பார்த்திராத இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்து விட்டானே, விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். பாலத்தை கடந்து நரகத்தை கடந்து சொர்க்கத்திற்கு வருகிற எத்தனையோ மக்கள் அந்த நரகத்திலே வீழ்ந்திருக்க, நரகத்திலிருந்து நம்முடைய முகத்தை நம்முடைய ரப்பு காப்பாற்றினானே என்று சொல்லி அல்லாஹுவை அந்த மக்கள் புகழ்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அந்த மக்களோடு பேசுகிறான். அல்லாஹ் அந்த மக்களோடு பேசுகிறான். யகூலுல்லாஹு தபார வ தஆலா துரீதுன ஸையன் அஸீதுக்கும், துரீதுன ஸையன் அஸீதுக்கும், உங்களுக்கு இந்த சொர்க்கம் அல்லாமல் வேற ஏதாவது உங்களுக்கு வேண்டுமா? உடனே மீண்டும் சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள், யா ரப்பி, நரகத்திலிருந்து எங்களை நீ காப்பாற்றினாயே, விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை எங்களுடைய நற்கர்மங்களுக்கு கூலியாக நீ தந்ததை காட்டிலும் வேறென்ன எங்களுக்கு வேண்டும் யா ரப்பி என்று அந்த மக்களுக்கு சொல்லும் போது அல்லாஹு தஆலா
திரும்ப சொல்லுவானாம். திரும்பவும் அல்லாஹ் கேட்பானாம், அல்ல, சொர்க்கத்தை காட்டிலும் உங்களுக்கு ஒன்றை இப்பொழுது தரப்போகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். அதை பார்த்தாலோ கேட்டாலோ முகமலர்ச்சி அடைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். அப்பொழுதும் அந்த மக்கள் திரும்பவும் சொல்லுவார்கள், யா ரப்பி, யா ரப்பி, அல்லாஹுவே, எங்களுடைய முகத்தை நீ மென்மையாக்கவில்லையா? எங்களுடைய முகத்தை நீ பிரகாசமாக்கவில்லையா? நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாக்கவில்லையா என்றெல்லாம் அந்த மக்கள் சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவானாம், இதைவிட ஒரு பாக்கியம், 2 பாக்கியம். ஒன்று, இனி உங்களின் மீது நான் கோபப்படவே மாட்டேன். நீங்கள் என்னுடைய இறை விசுவாசிகள். இனி உங்களின் மீது எந்த வகையான கோபமும் எனக்கு கிடையாது. நான் உங்களின் மீது கோபத்தை ஹராமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் கூறிவிட்டு கால அல்லாஹ் தன்னுடைய திரையை அப்படியே விளக்குவான். அல்லாஹ் தன்னுடைய திரையை அப்படியே விளக்குவான். ஃபமா ஊது ஷையன் அஹப்ப இலைஹிம் மினல் நஸரி இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஸல். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானா இல்லையா, நன்மைக்குரிய கூலியும் அதை விட அதிகமும் உண்டு என்று. அந்த அதை விட அதிகம் என்னவென்று சஹாபாக்கள் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய திரையை அல்லாஹ் அகற்றுவான். தன்னுடைய முழு உருவத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காண்பிப்பான். ஃபமா ஊது ஷையன் அஹப்ப இலைஹிம் மினன் நஸரி இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஸல். இதுதான் முக்கியமான விஷயம். அல்லாஹுவை அப்படி பார்த்த உடனே அந்த சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்து இன்பத்தையே மறந்து விடுவார்களாம். சொர்க்கத்தை காட்டிலும் அப்படி ஒரு அழகு நம்முடைய ரப்புல் ஆலமீனுக்கு. சொர்க்கத்தை காட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அல்லாஹுவை பார்க்கிற மகிழ்ச்சி. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகை விரும்புகிறான், காரணம் அவன் மிக மிக அழகானவன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாக்கியத்திற்குரிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இன்னொரு சாரார் உண்டு, ஒரு காலம் நம்முடைய வாழ்வில் அந்த அணியிலே போய் சேர்ந்து விடக்கூடாது. அதை விட ஒரு நஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது. அது ஒரு மோசமான அணி, அது ஒரு தரங்கட்ட பிரிவினர்கள், அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியத்தை இழந்த மக்கள். அல்லாஹு தஆலா 20வது அத்தியாயத்தின் 124, 125, 126, 127 தொடர் வசனங்களில் அல்லாஹு தஆலா அந்த மக்களை குறித்து சொல்லுகிறார். வமன் அஅரத ذிக்ரி அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஸத்தன் லன்கன் வநஹ்சுருஹு யௌமல் கியாமத்தி அமா. மறுமை நாளில் அல்லாஹு தஆலா குருடர்களாக ஒரு சாராரை எழுப்புவான். அல்லாஹுவே, உலகத்தில் நாங்கள் பார்வையுடையவனாக இருந்தோமே, கால ரப்பி லிம ஹஸர்தனி அமா வகத் குன்து பஸீரா. உலகத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டு பார்வையுடைய மக்களாக நாங்கள் இருந்தோமே, ஏன் என்னை நீ இந்த நாளில் குருடனாக எழுப்பினாய் என்று அந்த மக்கள் அறைகூவல் விடும் போது அல்லாஹ் சொல்லுகிற பதில், கால கதாலிக அத்தத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா. ஆம், என்னுடைய வசனங்கள் உனக்கு ஓதி காட்டப்பட்டது, என்னை உனக்கு நினைவு கூர்ந்தார்கள் என்னுடைய இறை விசுவாசிகள், அதை நீ மறந்தாய், அதை நீ உதாசீனப்படுத்தினாய். வகதாலிக்கல் யௌம துன்சா. அதே போல இன்றைக்கும் நீ மறக்கடிக்கப்பட்டாய், கண் குருடனாக நீ எழுப்பப்பட்டாய் என்று அவனிடத்திலே சொல்லப்படும். அந்த அணியில் ஒரு காலம் சேர்ந்து விடக்கூடாது. மறுமை நாளில் அல்லாஹ் குருடனாக எழுப்பப்படுகிற ஒரு கதி, கண்களை இழந்து குருடர்களாக மறுமையில் எழுப்பப்படுகிற ஒரு அணி, அந்த அணியில் ஒரு காலம் நாம் சேர்ந்து விடக்கூடாது. மேலும் அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயத்தின் 77வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யஸ்தரூன பி அஹ்தில்லாஹி வ ஐமானிஹிம் தமனன் கலீல். யார் அல்லாஹ்விடம் செய்த உறுதிமொழியை, தமது சத்தியங்களையும் அற்பமான விலைக்கு விற்கிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் ஒரு உறுதி எடுப்பது அந்த உறுதிக்கு மாற்றமாக நடப்பது, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு அந்த சத்தியத்திற்கு எதிராக யாரெல்லாம் நடக்கின்றார்களோ, உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆகிரா. மறுமையில் அவர்களுக்கு எந்த நற்பேரும் கிடையாது. வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ் வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம். அல்லாஹ் அவர்களை மறுமையில் பார்க்க மாட்டான், அல்லாஹ் அவர்களோடு மறுமையில் பேச மாட்டான், அல்லாஹ் அவர்களை மறுமையில் பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம். அவர்களுக்கு நிரந்தரமான நரக வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படி அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியத்தை இழந்த மக்களுடைய கூட்டத்தில் நாம் சேர்ந்து விடக்கூடாது. அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியத்திற்குரிய மக்களோடு சேர்ந்து
நாம் நம்முடைய வாழ்வை இம்மையிலே கழிக்க வேண்டும். முஸ்லிமில் ஒரு செய்தி, 5678வது செய்தி. அல்லாஹ் தஆலா வகால ஃபயல்கல் அப் ஃபயகுல் ஐ ஃபுல் அலம் உக்ரிம்க். அடியானை அல்லாஹ் தஆலா அழைப்பானா, அழைத்து கேட்பானா, இந்த மனிதனை உன்னை உலகத்தில் நான் கண்ணியப்படுத்தி வாழ வைத்தேனா? வஉஸவ்வித், உனக்கு உலகத்தில் உன்னை தலைவனாக ஆக்கினேனா? வஉஸவ்விக, உனக்கு நான் நல்ல துணையை தந்தேனா? வஉஸஹிர் லக்கல் கைல வல் இப்லி, உனக்கு குதிரைகளையும் ஒட்டகங்களையும் உனக்கு நான் தந்தேனா? வஅத்ரக தர்அசு வ தர்பஉ, உனக்கு நான் போர் செல்வங்களை எல்லாம் உனக்கு தந்து உலகத்தில் உன்னை நான் அழகு பார்த்தது உண்மையா என்று கேட்பானாம். ஃபயகுல் பலா, ஆம் யா அல்லாஹ், நீ சொன்னதெல்லாம் எனக்கு நீ தந்தாய். என்னை நீ உலகத்திலே கண்ணியத்தோடு நடத்தினாய், அதிகாரத்தை தந்தாய், ஆட்சி பலத்தை தந்தாய், செல்வத்தை தந்தாய், அழகுற என்னை ஆட்சி கட்டிலே அமர வைத்து என்னை நீ அழகு பார்த்ததெல்லாம் உண்மைதான். உலகத்து செல்வங்களில் எனக்கு நீ எந்த குறையும் நீ வைக்கவில்லை, உண்மைதான் என்று சொன்ன பிறகு அல்லாஹ் கேட்பானாம். கால ஃபயகுல் அஃபலனன்து அன்னக முலாத்திய, இந்த மறுமை நாளில் என்னை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உனக்கு உலகத்திலே இருந்ததா என்று அல்லாஹ் கேட்பான். ஃபயகூலு லா, அல்லாஹ்வே எனக்கு மறுமை மறந்தவனாக நடந்தேன், உன்னை பார்க்கிற எண்ணமே எனக்கு இல்லாமல் மறந்து வாழ்ந்தேன் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொல்லுவான், ஃபஇன்னி அன்ஸக கமா நஸீதனி, உலகத்தில் என்னை மறந்ததை போல நானும் இந்த நாளில் உன்னை மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவானே, அந்த கூட்டத்தில் ஒரு காலம் நாம் பட்டுவிடவே கூடாது. அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியத்திற்குரிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாம் நம்முடைய வாழ்வில் செய்கிற சிறிய அமலும் பெரிய அமலும் அதற்குரிய கூலியை நிறைவாக மறுமை நாளிலே தந்து அருள் புரிவதோடு அவனை 2 கண் கொண்டு முழுமையாக பார்க்கிற பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பல இடங்களிலும் அந்த மறுமையை பற்றி, மறுமையில் இறை விசுவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கத்துடைய பாக்கியத்தை பற்றி, அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளில் யாருக்கெல்லாம் தன்னை முழுமையாக பார்க்கிற பாக்கியம் கிடைக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு மிக தெளிவாகவே கூறியிருக்கிறார்கள். இம்மை வாழ்வை எந்த அடிப்படையில் நாம் செலவழிக்கிறோமோ அதற்கேற்பத்தான் மன்னரை வாழ்வும் மறுமை வாழ்வும் நமக்கு அமையும். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்திற்குரிய வாழ்வு. மன்னரையை சந்தித்த மக்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு முடிந்தது. வாழ்கிற நமக்குத்தான் அந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். வாய்ப்பை இழந்தவர்கள் எல்லாம் மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமெல்லாம் மன்னரை வாழ்வுக்காக வேண்டி இம்மை வாழ்வை எப்படி செலவு செய்ய போகிறோம் என்பதை தீர்மானிப்பதற்கு அவகாசம் கொடுக்கப்பட்ட மக்கள். ஆகவே கிடைத்த அவகாசத்தை பத்திரமாக பயன்படுத்தி நல்லறங்களை செய்து சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஒன்றாக இருந்து மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியத்தை பெறுகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ரப்பனா ஆத்தினா மா வஅதத்னா அலா ருசுலி, யா அல்லாஹ் உன்னுடைய தூதர் வழியாக நீ எங்களுக்கு வாக்களித்ததை எங்களுக்கு நீ வழங்குவாயாக. வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தாதே யா அல்லாஹ் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா பிரார்த்தனை செய்ய சொல்கிறான். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா, ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வஅஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்கிற பிரார்த்தனை சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனம். நிறைய பிரார்த்தனைகள் திருக்குர்ஆனிலே உண்டு. பிரார்த்தனைகளை கேட்க கேட்க அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம் அடைவானா. என்னுடைய அடியார்களை பார்த்தீர்களா, வானவர்களை எல்லாம் அழைத்து அல்லாஹ் பெருமிதத்தோடு பேசுவானா. என்னுடைய அடியார்களை பார்த்தீர்களா, அவனுக்கு ஒரு ரப்புண்டு என நினைத்து, அவனுக்கு ஒரு இறைவன் உண்டு என நினைத்து, அவன் தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக, சொர்க்கத்துடைய பேரின்பத்தை அடைவதற்காக தனக்கு ஒரு ரப்புண்டு என்று பிரார்த்தனை செய்வதை பார்த்தீர்களா என்று அல்லாஹு தஆலா நாம் செய்கிற பிரார்த்தனையின் போது வானவர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அழைத்து பெருமிதத்தோடு பாராட்டி சொல்கிற கூட்டத்தில் ஒருவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். வாழ்க்கையில் பாவம் செய்வது தவிர்க்க முடியாதது, வாழ்வில் தவறுகள் செய்வது தவிர்க்க முடியாது. ஆனால் அதை தொடர்ந்து செய்யும் பொழுதுதான்
அல்லாஹ் நம்மை விட்டு தூரமாவான். செய்யும் பொழுது உடனே அதிலிருந்து தன்னை சுதாசீனப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு ஓடி வந்து பாவ மன்னிப்பு தேடி அழுது புலம்புகிற மக்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு வழங்குவான், அந்தஸ்துகள் பல கொடுப்பான், இழந்த கண்ணியத்தை மீண்டும் உயர்த்துவான், மறுமையில் அரவணைப்பான், தன்னை பார்க்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான். அந்த அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே தந்தருளி மறுமையில் சொர்க்கத்தில் உன்னதமான இடத்தை பெறுகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.